ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பால் கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய், சுடுதண்ணி ஊற்றி நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. பெசரின மாவில் குட்டி குட்டி உருண்டையாக ஊற்றி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 வெள்ளைக்கட்டி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். எடுத்து காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ஏலக்காய் எடுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காயை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், ஸ்மெல்லும் நல்லா வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக ஊற்றி வச்சுருக்க உருண்டையெல்லாம் எடுத்து அலைக்க உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டாக கொழுக்கட்டை எப்படி வந்துருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். பாருங்கள், கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் கொழுக்கட்டை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.